ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் மார்னிங்கில் டிஃபன் அண்ட் லன்ச் என்ன பண்ணுன்றதை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். மார்னிங் வந்து சப்பாத்தி பன்னீர் கிரேவி அது எப்படி செய்யலாம்னு நான் சொல்கிறேன். கொஞ்சமாக பன்னீர் எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி பன்னீர், மிளகாத்தூள், கரம் மசாலா, உப்பு போட்டு நல்லா வறுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க. அது கூட கொஞ்சமாக கேஷ்யூ போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு கரண்டி போல் மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி அதை ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ அரைச்சி வச்ச இதையும் வேக வச்ச பன்னீரையும் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ சுவையான பன்னீர் கிரேவி ரெடி. அதை மேரினேட் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக புதினா மேலே போட்டுக்கோங்க. பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நான் லஞ்சுக்கு முட்டை கிரேவி பண்ணியிருந்தேன், அதோட வீடியோ இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக தேங்காய், மஞ்சள் பொடி, சீரகம், மிளகு, மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ அரைச்சி வச்ச மிக்சரையும் நம்ம தூக்கி அதில் ஊற்றிக்கோங்க. நல்லா கொஞ்சம் கொதி வந்தோடனே அதில் ஒரு 4 முட்டையை வந்து நான் உடச்சி ஊற்றிருக்கேன். அதை போட்டு நம்ம கலராமல் அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வேக விட்டுருங்க. இப்போ நம்மளுக்கு சுவையான முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. சூடான சாதத்தில் சாப்பிட்டு பார்த்தா சூப்பராக இருக்கும். ஓகே, எல்லோரும் என்னோடய சேனல் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எதனா டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.